ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரான் ஜெஸ்லின் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது வந்து ஒரு நன்றி சொல்லி தான் ஒரு வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைபருங்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கும். அந்த அளவுக்கு அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு நம்ம சேனல். திடீர்னு பார்த்திங்கன்னா 2 நாள் நான் லைவே வரல. இருந்தாலும் சரி, எப்படியுமே இந்த ஒரு வாரம் 1000, இன்னும் ஒரு 20 சப்ஸ்கிரைபர் வர வேண்டியிருக்கு. அதுக்கே 1000 ஆக ஒரு வாரம் 1000 அப்படின்னு நினச்சேன். ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ நம்ம ஷார்ட்ஸ் ஒரு 50,000 கிட்ட 45+ வியூஸ் போயிருந்துச்சு. 45,000க்கு மேலே வியூஸ் போயிருந்துச்சு. நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. எனக்கே என்னடா ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓ, நான் எந்த வீடியோ கஷ்டப்பட்டு மேக் பண்ணி போடுறேன்னா அந்த வீடியோக்கு வியூஸே போகுது. நான் சும்மா சடனாக தான் அதை போஸ்ட் போடவா வேணாமனு யோசித்து தான் போட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா யூடியூப் நல்லா வியூஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் பேசிக்காக ஒரு நர்சிங் முடிச்சுட்டு நர்ஸாக இருக்கேன். இப்போ என்னால் என்னோடய சின்ன குழந்தைங்களை விட்டு வேலைக்கு போக முடியாத காரணத்தினால, பார்த்துக்க யாரும் இல்லாத காரணத்தினால, என்னால் முடிஞ்சதை வச்சு ஏதோ நம்ம முன்னேறலாங்கிறதுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். எனக்கு யூடியூப் சேனல் பற்றி எதுவுமே பேசிக்காக தெரியாது. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் வீடியோஸ் போடுறேன். நிறைய பேர், முகம் தெரியாத நிறைய பேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. லைவ்லையாகட்டும், வீடியோலையாகட்டும், ஷார்ட்ஸ்லையாகட்டும். நிறைய நம்ம நண்பர்கள் லைவ்லலாம் பார்த்திங்கன்னா யாருனே தெரியாத நண்பர்கள் நண்பர்கள் நண்பிகள் எல்லாருமே நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோஸ் லைவ்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோஸ்லாம் லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சேனல் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, நான் ஒரு நர்ஸாக தான் இருந்தேன். எனக்கு வீடியோ எடுக்கிறதும் தெரியாது, எடிட் பண்ணுறதும் தெரியாது, அப்லோட் பண்ணுறது கூட எனக்கு எதுவுமே தெரியாது. இருந்த போதிலும் எனக்கு சும்மா ட்ரை பண்ணுவோம். என்னால் நான் ஓடி ஓடி உழைச்ச காலம் என்னால் சும்மாவும் இருக்க முடியாது. நம்ம ஏதோ ஒன்று, நாங்கள் பேசிக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி. அதாவது நம்ம உழைச்சா தான் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி கஷ்டத்துலேருந்தே வளருது. எங்களுக்குன்னு சொத்து பத்து எதுவுமே கிடையாது. இருந்தாலும் நம்ம உழைக்கணும். 2 குழந்தைங்கள வச்சுட்டு பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. அதனால் நம்மளால் முடிஞ்சதை ஏதோ ஒரு இன்கம் பண்ணலாம் தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்ரெடி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3000 வாட்சர்ஸ்லாம் வந்துடுச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2வது பாப்பா கன்சீவ் ஆனதும் என்னால் வீடியோஸ்லாம் மேக் பண்ண முடியல. ரொம்ப வாமிட்டிங், என்னால் டயர்டாக இருக்கும். பையனையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு கன்சீவாக இருக்கிறதுனால அடிக்கடி செக்கப்பும் போயிட்டுருக்கிறதுனால எனக்கு அந்த சேனலை மெயின்டைன் பண்ண முடியல. அந்த சேனல் நல்ல வியூஸ் போகிற சேனல். லாங் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா 20,000 அது மாதிரிலாம் வியூஸ் போச்சு. ஆனால் இப்போ எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த சேனலை நான் கண்டினியூவாக ஓகே பண்ணியிருந்துருக்கணும். அதனால் என்னால் பண்ண முடியல. கேப் விட்டதுனால வேணாம். அதில் ஃபேஸ் இல்லாமல் வீடியோ போடுவேன். பேபி ஃபுட் அதே மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். அதை கேப் விட்டதுனால அந்த சேனலை விட்டுட்டு இப்போ புது சேனல் ஜெரான் ஜெஸ்லின் ஸ்டார்ட் பண்ணி இதை தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப நன்றி. நானே எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய நண்பர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. என்னோட 2 சின்ன குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு சைடு கிடைக்கிற நேரத்தில் தான் லைவ் போட்டுக்கிட்டு அவங்க விளையாடுற டைமில் நான் வீடியோலாம் எடிட் பண்ணி தான் மேக் பண்ணி போடுறேன். நான் தனியாக தான் என்னோடய குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போடுவேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சீக்கிரமாக நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆகி நான் உங்களுக்கு அடுத்த தேங்க்ஸ் சொல்லி வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம நிறைய வீடியோ, இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன். என்னோட நான் கடந்து வந்த பாதைகள், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நர்சிங் முடித்து எப்படி நம்ம முடியாதுன்னு நம்மளை ஒருத்தவங்க நம்மளை அடிமட்டமாக நினைக்கும் போது நம்மளும் நம்மளால் முடியுங்கிற அளவுக்கு நம்மளால் முயற்சி செஞ்சால் எல்லாம் முடியுங்கிறத நான் எப்படி என் வாழ்க்கையில் முன்னேறினங்கிற விஷயத்த கண்டிப்பாக ஒவ்வொரு லாங் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து இனிமேல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த பிறகு தான் என்னோடய ஹிஸ்ட்ரி வீடியோலாம் போடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. கண்டிப்பாக வந்துட்டாங்க. இனிமேல் தொடர்ந்து லாங் வீடியோஸில் என்னோடய ஹிஸ்ட்ரி, அதாவது நான் எப்படி படித்து வளர்ந்த விதம், எப்படி மெரிட்டில் எனக்கு சீட் கிடச்சிச்சு, எப்படி நர்சிங் முடித்தேன், எப்படி வாழ்க்கையில் எவ்வளோ சிக்கனமாக அந்த வாழ்க்கையில் முன்னேறினேன்னா ரொம்ப பெரிய ஆளெல்லாம் கிடையாதுங்க. ஒன்றுமே இல்லாமல் இருந்து ஜீரோவிலேருந்து எப்படி என்னோடய லைஃப் ஸ்டார்ட் பண்ணேங்கிறத கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதே பெரிய விஷயம். உன்னாலாம் அது முடியாது அப்படின்லாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னால் முடியும்னு நான் விடாமுயற்சியாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன்.
கண்டிப்பாக அது அந்த நாள் இந்த நாளாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் ரொம்ப நாள் ஆகும்னு நினச்சேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. 3 வீடியோஸும் 90 டேஸில் 3 வீடியோஸ் போடணும், அதுவும் போட்டாச்சு. இப்போ வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் தான் வரணும். கண்டிப்பாக வந்து அது வரும். வந்தால் வந்து சேனல் மானிட்டைசேஷன் ஆயிரும். அதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லாங் வீடியோஸ்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம லைவ்லாம் வர அடிக்கடி வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து லைவ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜிகே கேள்விகள், விடுகதைகள்லாம் இருக்கும். என்னோடய வீட்டு வேலைகளையும் செஞ்சு என்னோட 2 குழந்தைங்களையும் பார்த்து என்னோடய யூடியூப் சேனலையும் நான் தனியாக தான் மெயின்டைன் பண்ணுறேன். எனக்கு உதவிக்குன்னு யாருமே கிடையாது. நம்மளை வந்து டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் ஆட்கள் இருக்காங்களே தவிர நம்ம மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. இருந்தாலும் நம்மளால் முடியும், முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லைன்னு அப்படிங்கிற அந்த டைலாக்கை வச்சு தான் நான் முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து முயற்சி வந்து கண்டிப்பாக வெற்றியாக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நண்பர்கள் நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்கள நேம் சொன்னால் ஒரு சில நேமை விட்டுருவேன்னு பயமாக இருக்குது. அதனால தான் சொல்லலை. கண்டிப்பாக வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து ஜெரோன் ஜெஸ்டின் ஆஃபீஷியலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பை.